ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சுவையான டேஸ்டான முருங்கைக்கீரை பொரியல் முட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை நல்லா உருவி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பூண்டும் கருவேப்பிலையும் ஜஸ்ட்டு தட்டி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பண்ணி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து இதை போட்டு கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்மளோட பெருங்காய பவுடர் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை போட்டு 2 இலக்கி அதாவது அதோட பச்சை ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை நீங்கள் 1 போடலாம், 2 போடலாம். எந்த அளவுக்கு கீரை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது நல்ல ஹெல்த்தியான இது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸு இல்லை குழந்தை பெற்றதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதை சாப்பிட்லாம். இதுக்கு பொடியாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ப்ளஸ் மிளகாத்தூள் போட்டு இதை நம்ம சிம்லையே தான் இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பால் கொடுக்கறதுக்காக மார்னிங் ஏந்திரிச்சோன்னே பச்சைப்பயிறு ப்ளஸ் இது முருங்கைக்கீரையை இதெல்லாம் பண்ணாமல் நார்மலாக நம்ம பொரியல் பண்ணுவோம் பார்த்திங்களா, பருப்பு போட்டோ இல்லை நார்மலாக தேங்காய் மட்டும் போட்டு அது மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பால் ஊறும் உங்களுக்கு. ஓகே, இதை ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் வேணால் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா போட்டுக்கலாம். இதை அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா உப்பு போட்டுட்டு ஜஸ்ட்டு இலக்கி விடுங்க. இலக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், பெப்பர் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதாவது மிளகாத்தூள் கம்மியாக போடணும், ரொம்ப கம்மியாக போடணும். ஜஸ்ட் நமக்கு ஒரு டேஸ்ட்டு தெரியணுன்றதுக்காக தான் போடுறோம். ஓகே, பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவலை போட்டு இலக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மூடி வச்சோன்னா தேங்காயோட டேஸ்ட்டும் இதில் சேர்ந்தோன்னே நல்ல டேஸ்டியான முருங்கைக்கீரை நமக்கு ரெடியாக இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் கீரை நம்ம வேக வைக்கவே கூடாது. இந்த கீரைன்னு இல்லை, எந்த கீரையாக இருந்தாலும் அதோட நியூட்ரிஷன் போயிடும். இது சின்ன குழந்தைங்களுக்கு மிக்சியில் அடித்து சோறும் சேர்த்து அடித்து கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.